சார் ஒரு விஷயங்க, பாமக நேராக உள்ளே கூப்பிடுவாங்க, பேரம் பேசுவாங்க, பாமக ராமதாஸ் இவர் வெளியேறிட்டா அடுத்து இவங்களுக்கு இருக்கிற ஒன்லி ஒன் சாய்ஸ் அதானே. அங்கே தான் ஒரு புரோக்கர் ஜிகே மணி இருக்கிறாரு இவங்களுடைய ஆள் அவுட். அதான் இன்னைக்கு ராமதாஸ் சொல்லிட்டாரு, என் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதுதான் நாங்கள் ராமதாஸ் கொடுக்குற அந்த புரோக்கரை தான் ஜிகே மணி தானே சொல்கிறோம். ஒருத்தர் வந்து கட்சி ரெண்டாக உடையும், ஒருத்தர் வந்து திமுகவோட கூட்டணி வைப்பாங்க, மகன் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பார், என்டிஏ கூட்டணியில். இப்போ நேற்று வந்து 60வது திருமண விழாவெல்லாம் கொண்டாடி இருக்காரு, நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு அன்புமணி அவர்களும் வரல. ஒரே விஷயங்க, அது இனிமேல் வந்து உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான், இனிமேல் சேராது. அப்போ இதில் யார் கட்சி பாமக கட்சி யார் கையில் போக போகுது, இல்லை அன்புமணி புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் ஒருத்தர் திமுகவோட இருப்பாங்க, ஒருத்தர் அதிமுகவோட இருப்பாங்க, அந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க. இதனால தான் இது நல்லா உணர்ந்த ஒரு திருமாவளவன் அண்ணன் தான் இதெல்லாம் சரி போட்டு வராது முடிவு எடுத்து பேசி 99.9% கூட்டணி உறுதி பண்ணிட்டாங்க. எங்கே விஜயோட, டிவிகேவோட. ஆமாம், ஏன்னா டிவிகேக்கு இந்த கிளைக்கழகம், அந்த நகராட்சி, ஊராட்சி, பட்டி தொட்டிலாம் இது இல்லை, அமைப்பு இல்லை. அந்த அமைப்பு அண்ணன் திருமாகிட்ட இருக்குது. இந்த 2 குதிரையும் ஒன்றா சேர்ந்ததுன்னா வெற்றியை குதிரையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க கையில் இருக்கிற இது, அவர் கையில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் லீடிங், இந்த ரெண்டும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதியை டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன்.